நாகை அருகே சப்பர சக்கரத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். உத்தராபதீஸ்வரர் ஆலயத்தின் ஆண்டு விழாவில் தற்போது முட்டுக்கட்டை போடும் தொழிலாளி ஒருவர் வயிற்றில் சப்பரம் ஏறியதில் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துமணி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். முத்துமணி, எப்படி நிகழ்ந்தது இந்த விபத்து? காயத்ரி, நாகை அருகே உத்தராபதீஸ்வரர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான செருவடைத்தான் சப்பர சக்கரத்தில் சிக்கி தொழிலாளி உயிரிழந்திருக்கிறார். அதாவது தொழிலாளி வயிற்றில் சக்கரம் ஏறியதில் இவர் உயிரிழந்திருக்கிறார் என்பது தெரியவந்துள்ளது. அதாவது நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் திருச்செங்காட்டாங்குடி உத்தராபதீஸ்வரர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான செருவடைத்தான் சப்பரம் நள்ளிரவு நடைபெற்றது. சப்பரமானது தெற்கு வீதி எனும் இடத்தில் திரும்பும் பொழுது 10 அடி தூரத்தில் சக்கரத்தில் சிக்கி முட்டுக்கட்டை போடும் தொழிலாளி தீபராஜன் விபத்துக்குள்ளானார். படுகாயமடைந்த அவரை மீட்ட உறவினர்கள் திருமருகலில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அங்கிருந்த அவர் மேல் சிகிச்சைக்காக நாகை அரசு தலைமை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் சப்பரத்தின் ராட்சத சக்கரமானது தீபராஜின் வயிற்றில் ஏறி இறங்கியதால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தேர் விபத்தில் 11 பேர் உயிரிழந்த விவகாரம் தமிழ்நாட்டையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் நாகை மாவட்டத்தில் வழிபாட்டு தலங்களில் தேர் சப்பரங்கள் இழுக்க முறையான அனுமதி பெற வேண்டும் என நாகை எஸ்பி ஜவஹர் உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து உத்தராபதீஸ்வரர் ஆலயத்தின் நிர்வாகிகள் திருமருகல் ஊராட்சி மன்ற அலுவலகம் மற்றும் திருக்கண்ணபுரம் காவல் நிலையம் முறையான அனுமதி பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு 11:50 மணிக்கு புறப்பட்ட இந்த உத்தராபதீஸ்வரர் சுவாமி சப்பரம் தெற்கு வீதி திரும்பும்போது 10 அடி தூரத்தில் அதாவது இரவு ஒரு 12:30 மணி அளவு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக தீபராஜன் சடலம் நாகை அரசு மருத்துவமனைக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் கோவில் நிர்வாகத்தினர், உறவினர்கள், சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் என திருக்கண்ணபுரம் போலீசார் அனைவருடையும் தீவிர விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாகை அருகே கோயில் திருவிழாவில் சப்பரம் சிக்கி முட்டுக்கட்டை போடும் தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. உயிரிழந்த தீபராஜன் குடும்பத்தினர் காலங்காலமா முட்டுக்கட்டை போட்டும் தொழில ஈடுபட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நன்றி முத்துமணி. இது குறித்த தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம். மேலும் செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக